சூரியோட அடுத்த படம் டைட்டில் மண்டாடி. இந்த மூவிக்கு என்ன ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடும். மதிமாறன் டைரக்ஷன்ல சூரி, சத்யராஜ், மகிமா நம்பியார், அஜித் குமார் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. தக் லைஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. சாங் நல்லா இருக்கு. ஜூன் 5 மூவி ரிலீஸ் ஆகும். அஜித்தோட குட் பை டக்லி படம் இப்போ 200 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. அண்ட் வீக்கெண்டே இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ மூவிக்கான வசூல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ரெட்ரோ மூவிக்கான ட்ரெய்லர் நேத்திக்கு ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் பார்க்க சூப்பரா இருக்கு. ட்ரெய்லரோட மேக்கிங் பார்க்க நல்லா இருக்கு. ட்ரெய்லரை கட் பண்ண விதமே சூப்பரா இருக்கு. நல்லா ஃபாஸ்ட் மோட்ல கட் பண்ணிருக்காங்க ட்ரெய்லரை. ஏகப்பட்ட சீன்ஸ் உள்ள இருக்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு போய்கிட்டு இருக்கு. ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் செம்மையா இருக்கு. May 1 மூவி ரிலீஸ் ஆக போகுது. மூவி எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விக்ரமோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. விக்ரமோட அடுத்த படம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. மோஸ்டா இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் அதுக்கான அப்டேட் வரும். கார்த்தி மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. கார்த்திக் அடுத்து வரக்கூடிய படம் வா வாத்தியார், அடுத்து சர்தார் 2. வா வாத்தியார் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அதுக்கான அப்டேட் இந்த மாசம் வந்துடும். சர்தார் 2 இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான அப்டேட் லேட் ஆகும். கூலி படம் பத்தி ஏகப்பட்ட அப்டேட் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லர் புக்கிங்ஸ் எல்லாம் எப்போன்னு. ஆனா இதுக்கான ஒரு அப்டேட்டுமே இப்போதைக்கு கிடையாது. ரிலீஸ் நெருங்கும் போது தான் இதுக்கான அப்டேட் எல்லாம் வரும். குட் பை டக்லி படம் அமரனோட வசூல பீட் பண்ணிடுச்சா? பீட் பண்ணா இன்னும் எவ்வளவு வேணும்னு கேட்டிருக்காரு. குட் பை டக்லி 200 கோடின்னு இப்ப சொல்லிருக்காங்க. அமரன் ட்ராக் ரிப்போர்ட் 327 கோடி. சோ இன்னும் 127 கோடி வேணும். 7 கடல் 7 மலை எப்ப வரும்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா மே மாசத்துக்குள்ள இதுக்கான ரிலீஸ் அப்டேட் வந்துடும். நான் வந்தோன்னு சொல்றேன். ஸ்வீட் ஆர்ட் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இது ஃபிளாப் தான். சூர்யா அட்லி காம்போ, அஜித் அட்லி காம்போலாம் வருமானு கேக்குறீங்க. இப்போதைக்கு இந்த காம்போலாம் வாய்ப்பு இல்ல. எப்பவும் எதுக்கு சன் டிவி நம்பர் 1 சேனலா இருக்குன்னு கேட்டிருக்காரு. டிஆர்பி எந்த படம் அதிகமா வருமோ அந்த மாதிரியான படங்களை அவங்க சூஸ் பண்ணி அதிகம் வாங்குறாங்க. பிளஸ் சன் டிவியோட சீரியலும் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். சன் டிவியோட சீரியல் நிறைய பேர் பாக்குறாங்க. சோ இதெல்லாம் வச்சுதான் சன் டிவி நம்பர் 1 இருக்கு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.